ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, ஒரு காலத்துல அவங்க இல்லாம நம்ம எங்கேயுமே போக மாட்டோம், எல்லாத்தையுமே அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவோம், அவங்க இருந்தாதான் சந்தோஷமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்திருப்போம். இதை நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு பர்சன் ஞாபகம் வராங்களா? அவங்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணிட்டு இந்த ஸ்டோரியை கேளுங்க. ராம், சூர்யா 2 பேரும் சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஸ்கூல், ஒரே கிளாஸ், ஒரே பெஞ்ச். இவங்க 2 பேரோட ட்ரீமும் ஒண்ணுதான், 2 பேரும் இன்ஜினியர்ஸ் ஆகணும் அப்படின்றது. இவங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் 2 பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க, எங்க போனாலும் ஒன்னா தான் போவாங்க. அந்த ஸ்கூலுக்கே தெரியும் ராமும் சூர்யாவும் எவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. பட் 10th ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறம் ராமோட ஃபேமிலி சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு கொஞ்ச வாரம் 2 பேரும் டெய்லி போன் பேசுவாங்க, எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. பட் காலம் போக போக அவங்க 2 பேத்துக்குள்ள இருந்த கனெக்ஷன் கட் ஆகிடுது. ராம் நல்லா படிச்சு ஒரு பெரிய காலேஜ்ல சீட் வாங்கி நல்ல வேலைக்கு போயிட்டு கை நிறைய சம்பாரிச்சு ஒரு ஸ்மூத்தான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு நாள் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணிட்டு ராம் அவர் படிச்ச ஸ்கூல் வழியா போறாரு. அப்போ அந்த ஸ்கூலை பார்த்துட்டு காரை நிறுத்தி இறங்கி உள்ள போறாரு. அந்த பழைய கிளாஸ் ரூம், பழைய பிளே கிரவுண்ட், பழைய பெஞ்ச் இதெல்லாம் அவருக்கு பழைய மெமரிஸை ரீவைண்ட் பண்ணுது. இப்போதான் ராம்க்கு சூர்யா ஞாபகம் வராரு. உடனே இவர் வாட்ச்மேன்ட்ட போயிட்டு, ஆனா நான் ராம், சூர்யாவோட ஃப்ரெண்டு, என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த வாட்ச்மேன், நல்லா ஞாபகம் இருக்கு, உங்க ஃப்ரெண்ட் சூர்யா ஒவ்வொரு சம்மர் லீவுக்கும் இங்க வருவாரு, வந்து உங்களை பத்தி என்கிட்ட பேசிட்டு நீங்க உட்கார்ந்து அந்த பெஞ்ச்ல அவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு, கொஞ்ச நேரம் ஏதோ யோசிச்சுட்டு அப்புறம் எந்திரிச்சு போயிடுவாரு, ஆனா நீங்க தான் மறந்துட்டீங்க போல அப்படின்னு சொல்றாரு. உடனே சூர்யாவோட நம்பரை சர்ச் பண்ணி அவருக்கு கால் பண்றாரு. அவங்க அம்மா அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணி நேத்து தான் சூர்யா ஜாப்காக யூஎஸ் கிளம்பி போனா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மாரல் என்ன அப்படின்னா, சில பேரோட வேல்யூ அவங்க கூட இருக்கும்போது தெரியாது. நம்ம 2 பேரும் பிரியவே மாட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு நம்ம தான் பிரிஞ்சு போயிருப்போம். சரி டைம் கிடைக்கட்டும் கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். யாருக்கு தெரியும், டைம் கிடைக்கும் போது அந்த பெஞ்ச் எம்டி ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஞாபகம் வந்த அந்த ஒருத்தருக்கு வெயிட் பண்ணாம இன்னைக்கே கால் பண்ணி அந்த கனெக்ஷனை திரும்ப பில்ட் பண்ணுங்க, பிஃபோர் த பெஞ்ச் கோஸ் எம்டி.